அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையிலும், எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 2 வாரங்களில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைந்திருக்கிறது. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குருவின் உச்சம், சுக்கிரனின் நீச்சம், சூரியனின் நீச்சம் என பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சற்று அனுசரித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களது கையில் தான் இருக்கிறது. உதாரணமாக ஒரு உடன் பிறந்த அண்ணன் தம்பி இருவர் இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே வளர்ந்ததற்கு பிறகு அவர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் யாருக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்து பிரச்சனை எழுந்து அதன் காரணமாக இருவருக்குள்ளும் சண்டை ஏற்படுகிறது. அந்த பூர்வீக சொத்தை யார் அனுபவிக்க வேண்டும், அதன் மீது யாருக்கு உரிமை இருக்கிறது என்பதுதான் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த வேளையில் அவர்கள் உறுதியாக அவர்களது தாய் தந்தையரின் காலில் விழுந்தால் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். ஏனென்றால் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது தாய் தந்தையரின் காலில் விழுவது மகத்தான புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் இந்த இருவருக்கும் சண்டை நடைபெறும் போது மூன்றாவதாக ஒரு நபர் யாரோ ஒருவருக்கு சாதகமாக பேசுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் செய்ததுதான் சரி, உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன், அடுத்த கட்டத்தை பார்ப்போம், இந்த சொத்தை எப்படியாவது உங்களுக்கு மீட்டு தருகிறேன் என்று உங்களுக்கு உறுதியளிப்பார்கள். அப்படி உறுதியளிக்கும் போது இந்த சகோதரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் அவரின் காலில் நீங்கள் விழும்போது உறுதியாகவே அவரில் ஒருவர் அவருக்கு அடிமையாவதோடு மட்டுமல்லாது இந்த இருவரும் அண்ணன் தம்பி இருவரும் சண்டையிட்டு பூர்வீக சொத்தை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சூழலில் மற்றவரின் காலில் விழுந்ததால் அவர் இருவரையுமே லாபகமாக ஏமாற்றி அந்த பூர்வீக சொத்து அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய உரிமையை பெற்றுக்கொண்டு அப்படியே இருவரையும் ஏமாற்றிவிட்டு செல்கிறாருங்க. எனவேதான் காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராமல் 3ஆம் நபரினுடைய அணுகை மட்டுமல்ல, அவர்களது அனுசரணை என்பது மிகவும் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக நல்லது. அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் இந்த தருணத்தில் சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அண்ணன் தம்பிக்கு எப்படி பிரச்சனை ஏற்பட்டதோ அதுபோன்று நம்மளுடைய வாழ்விலும் பிரச்சனைகளை யதார்த்தமாக சந்திக்கலாம். அந்த வேளையில் உறுதியாகவே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று 3ஆம் நபரின் ஒருவரின் காலில் விழுந்தால் நிச்சயமாக நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல சிக்கல்கள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார். முழுமையாக அவர் உச்சம் பெற்ற அமைப்பிற்கு சென்றாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அதிசாரமாக வக்ரம் பெறக்கூடிய ஒரு சூழலில்தான் அவர் சென்றிருக்கிறார். எனவேதான் இந்த வேலை என்பது உறுதியாகவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்பாராததும் அதே சமயம் எதிர்பார்த்ததும் நடக்கும். ஏனென்றால் எதிர்பாராதது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மகுருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல சிரமங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்ததும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 2 வாரங்களில் மிகவும் வலுவாக குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பிற்குள் செல்ல போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் குரு பகவான் அதிசாரமாக சென்றாலும் கூட விரைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர் மத்தியில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வர
வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் கர்மஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க. அங்கு வக்ரமும் பெற்றிருக்கிறார். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் சிறப்பான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மனதில் இருந்த குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் பல பணிகளை தெளிவுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல்நலம் பரிபூரண திருப்தி அடையக்கூடிய வகையில் சிறப்பானதாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சாதகமான சூழலும் உண்டு. உத்தியோகத்தில் உங்களது செயல்திறன் அதிகரிக்கும். அடுத்த 2 வாரங்களில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று அனுசரித்து செல்வதால் பல சிரமங்களும் சிக்கல்களும் உங்களது வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 9 மற்றும் 3ஆம் இடத்தில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது வலம் பெறுகின்றன. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மனக்குழப்பம் நீங்கும். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் உண்மை நிறைந்தவையாக அமையும். எடுத்த காரியம் சாதகமாக அமைவதோடு தடுமாற்றங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார். அதே வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரன் 3 மற்றும் 4ஆம் இடத்தில் வலம் வரப் போகிறார். 4இல் அவர் நீச்சம் பெறுகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது அரசியல் மற்றும் கலைத்துறையில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நன்மை நிறைவாக கிடைக்கும் சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும் சிறப்பான தருணமாக அமைகிறது. உங்களது நற்பெயர் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் 5 மற்றும் 6 ஆகிய இடங்களில் வலம் வருகிறார். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சார்ந்த வாய்ப்புகள் நல்லபடியாக சிறப்பாக கைகூடும். மாணவர்கள் திட்டமிடுதலை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறுவதோடு மிக சிறப்பான அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக புதன் அள்ளி கொடுக்கிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 4 மற்றும் 5 ஆகிய இடங்களில் வலம் பெறப் போகிறார். 5இல் நீச்சம் பெறுகிறார். உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் நீச்சம் பெற்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் பெரிய அளவுல தடுமாற்றமும் தட்டுப்பாடு இன்றியும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மனம் நினைத்த காரியங்களை செவ்வன செய்து முடிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சூரியனின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து வலம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே அதிரடியாகவும் படாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். பின்னடைவுகள் அனைத்தையும் சரி செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான தருணமாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவுல
புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சற்று அனுசரித்து நிதானத்துடன் செய்தால் எதிர்பார்த்ததும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் எதிர்பாராத சூழலும் உண்டு. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. குறிப்பாக விவசாயம், விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை உள்ளிட்டவற்றில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். எனவே சற்று கவனத்துடன் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் மற்றவர்களின் காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழ்வுகள் உண்டு. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது.